ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக அந்த கத்தியை எடுத்தார், அங்கே வந்து 4 பேர் தாக்கும்போது அவர் கையில் இருக்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார். அது சரி தப்புன்றது நீதிமன்றம் பார்த்துக்க போது, காவல்துறை அதை பார்த்துக்க போகுது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை சொல்கிறோம். ஆனால் திட்டமிட்டு கத்தியை கொண்டு வந்தார், வந்து கத்தியை தீட்டி கொண்டு வந்து 4 பேர் டீ கடையில் இருக்கும்போது அவர் வந்து மோதல் பண்ணார். இதெல்லாம் வந்து கதை மாதிரி இருக்குது. பார்க்குற மக்களுக்கு எல்லாம் தெரியும். யாருக்கும் யார் மீதும் சார்பாக பார்க்க மாட்டாங்க. நடந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு நபர் நீங்கள் 4 பேர் தாக்குறத நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லிட்டு தாக்குறீங்கன்றதும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பதில் தாக்குதல் இவர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்து ஆயுதம் எடுத்து அவர் கிழிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் ஒரு கட்டத்தில் முதல்ல செஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் தான் நம்ம அந்த வீடியோ பார்க்குறோம். அவர் வந்து கத்தி வச்சு அவர் கிழிக்கிறது. அதுக்கப்புறம் தான் இவங்க ஓடுறதையும் பார்க்குறோம். ஒருவேளை அந்த கத்தி அவர் கையில் இல்லைன்னா, அது சின்ன கத்தி ஏதோ பட்டன் கத்தி மாதிரி வச்சுருக்கார் போல இருக்கு, அந்த கத்தி ஒரு வேளை இல்லைன்னா வந்து ஏர்போர்ட் மூர்த்தி இன்னும் கடுமையாக தாக்கியிருப்பாங்க. அவங்க சைடில் ஆயுதம் எடுக்கலன்னா சொல்ல முடியாது. அதில் இருக்கிற ஒரு நபர் கூட வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு பைப் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க முழு வீடியோ பார்க்கும்போது. அதனால் இது வந்து 2 தரப்பிலும் வந்து ஏற்பட்ட ஒரு மோதல். இதுக்கு காரணம் கேட்டால் மோட்டிவேஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் வந்து ஏற்கனவே வந்து கடுமையாக வந்து ஒருமையிலும் சரி சில கடுமையான வார்த்தைகள் போட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது தொடர்ச்சி தான் இது. இல்லை, நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணல.